ஹலோ கைஸ், நீங்கள் பக்கத்துக்கு தமிழ் நீ சொல்லிட்டான் வீடியோ என்னோட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். நார்மல் மோடில் இருக்கட்டும், சப்டைட்டில் சூப்பர் ஓகே அலோவ் பண்ணலாம். கேம் பிளே போகலாம். சாப்டர் 1 பார்க்காம சாப்டர் 1 பார்த்துட்டு வருங்க. அப்போ தான் கேம் கண்டினியூஷன் புரியும். சாப்டர் 1 பார்க்காம பார்த்துட்டு வருங்க. அப்போ தான் வந்து இந்த கேம் கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். வந்துட்டு இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டே ஆஃப்டர் ஓகே ஜனக்கு வந்து பார்க்க சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஏதோ ஐஸ்கிரீம் வராதான் ஆடு என் கூட விளையாடாது, எனக்கு ஐஸ்கிரீம் கொடு அப்படின்றா. யார் அந்த பொண்ணு தெரியல. ஜே விளையாட வரியா நீ? என்ன விளையாட வரியா? பாய்ஸ் சீக்ரெட் லேயர்ல இருக்காங்க அப்படின்றா. என் பிரதர் வந்துட்டு என்கிட்ட சொல்லணும்னு சொன்னான், ஆனா அவன் சும்மா அப்படிதான் விளையாட்டு பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றா. உனக்கு திரும்ப ஒண்ணு அப்படின்னா அழுது ஐஸ்கிரீம் மாட்டான். டே அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு? அது பாட்டு சரியான ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுச்சு. அந்த பொண்ணு ஏன்டா பிடிச்சி போற? இந்த பொண்ணை ரொம்ப தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு நினைக்கிறேன். உள்ள வாடி சின்ன இதுன்னு திட்டான். இன்னும் எல்லாம் கடத்திட்டு போறான். பிளாக் நெட்டை எடுத்துட்டு போட்டு இறங்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் அவங்க திரும்பி தேவைப்படும். ஒரு குண்டு என்னடா ஒரு குண்டு கொடுத்து வச்சிருக்கீங்க? போன கேம்ல 3 கொடுத்தீங்கடா. சரி விடுங்க, இப்படி கஷ்டமா இருக்குது. இன்னும் கஷ்டமா ஏதாவது பண்ணிப்பாங்க. இப்படிதான் இருக்கு. ராடு பையன் இருக்கானா? இல்லை ஓகே. இந்த ராடு வந்துட்டு வரத்துக்கிட்டியா இந்த பொண்ணு ஐசியாக கிடக்குது. இந்த மேப்பை தூக்கிட்டு உள்ளே போயிடலாம். அவங்க முன்னே உள்ளே போயிட்டு மேப் போடு. ஃபர்ஸ்ட் எங்கே போறீங்க? ஸ்டாலுக்கு போங்க. எல்லா கேம்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சரி இப்போ ஸ்டாலில் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்கும் நம்மளுக்கு. சின்ன வேலை எங்கே டக்குனு எடுத்துலாம், பொருள் முடிச்சா போதும். இது என்ன ஏதோ கட்சின் வரப்போகுது. என்ன கட்சின்னு தெரியலையாது. என்ன கட்சின்னு தெரியலையாது. மார்ச் 1954 என்னடா அவ்வளோ படம் வருஷமாடா? என்ன ஸ்கூல்ல அழுகுறாங்க பையன். யாரா? எனக்கு எதுவுமே புரியல அப்படின்றான். என்னப்பா நான் ஏன் எல்லாரோட வித்தியாசமா இருக்கேன் அப்படின்றான். என்னாச்சுப்பா? ஏன்பா ஏதாச்சும் சொல்றாங்க? நான் வந்துட்டு ரொம்ப சாப்பிடவே மாட்டேன், ஆனா நான் ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படின்றான். என்னாச்சுப்பா? ஆமா, நான் ரீசெண்டா எங்க அப்பாவோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். குண்டான்றாங்க. ஆனா வந்துட்டு ஒரு தடவை சாப்பிட்டேன். ஏன் நான் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்? குண்டா நான் இந்த மாதிரி இருக்க விரும்பல அப்படின்றான். அது பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கிளாஸ் பசங்க எல்லாரும் அவங்க கிண்டல் பண்றாங்க போல. அதான் கஷ்டத்துல இருக்காங்க போவாங்க. இந்த மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். கடவுள் ஓகே, அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். வந்து நீங்க ஜாலியா வந்துட்டு போயிடுங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு அந்த கஷ்டம், உண்மையான கஷ்டம் புரியும். பொண்ணு வேற ஏறி வச்சா வந்துடுறானா? அப்பா போயிடுறா. ராடே செத்து வேற இங்க போயிட்டு உள்ள போய் எழுதிக்கலாம் சொல்லிட்டு இது பண்ணிக்கிறான். அவளை போட்டு தட்டுறதுக்கு யாரா பார்க்க போறாங்க. அவங்க பேச்சு கேட்டோம். உள்ள உட்காந்துட்டு ராடு தோட்டம் உள்ள போய் உட்காந்து முடிஞ்சோம். இங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ராடு வரும், வந்தாலும் வருவாங்க. நான் ஒரே ஒரு பொருள் தான் தேவை. அதை விட்டு இந்த பிளேயர்ஸ் தேவை. இந்த பிளேயர்ஸ் வச்சு ஒரு பொருள் எடுக்கணும். அதை மட்டும் எடுத்து நான் கிளம்பிடுறேன். இங்கே ராடு இருக்கானா? இங்கே ராடு வரானா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா திரும்பி என்னென்ன வருவானு நமக்கு தெரியாது. அவர் வீடியோ பார்க்குறோம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ராடு வேற எங்கே இருக்கானா? வந்து கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும். அவங்க டைம் கிடைக்கும் டக்குன்னு பண்ணுறதுக்கு. நோத்தையும் தொய மாட்டான். என்னையே தொத்திடுவேன். என்னால் அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்க என்னையா குடிச்சிட்டு தொத்திட்டு இருக்கேன். இங்கே போயிருக்கான். தூங்குறான் பார்ப்போம். தூங்குறானா? ஏன்னா அவங்ககிட்ட தான் வந்துட்டு இது இருக்கு. அவனுக்கு படுப்பான் அந்த இடத்துல தான் கீழே இருக்கு. இது கேண்டில் எடுக்கணும். ஒரு கேண்டில் எடுக்கணும். அதுதான் இங்கே இருக்கான். இப்படி போயிட்டு ரோப்பை கட் பண்ணுறான். கட் பண்ண ஓப்பன் பண்ண கேண்டில் எடு. அதான் எடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சு. அழகா பொருள் எடுத்துச்சு. அடுத்து வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா அடுத்து எங்கே போகிறேன்னா இங்கே செமெண்ட்ரி போங்க. செமெண்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப கட்சியை ஸ்கிப் பண்ணிடுறேன். செமெண்ட்ரியில் நமக்கு ஒரு வேலை இருக்குது. செமெண்ட்ரி போயிட்டு ஒரு பொருள் எடுத்து பண்ணது ஒரு விஷயம் பண்ணது. என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு கல்லறைக்கு வந்துட்டு இது பண்ணோம். ரொம்ப கேண்டில் வைக்கணும். யாரோட கலரை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ராடோட அப்பா கலரை. ராடோட அப்பா இறந்துட்டாரு. கேட்கறது நிறுத்தமாக தான் கொடுங்க. எங்கடா ராடு பார்த்துருக்கான்? என்னடா அவன் இங்கேருந்து வர? ராடு பையன் எப்போ அவனை பார்த்தான்? இவன் டூன் ஸ்டோன் வந்துட்டு கல்ல கேண்டில் வச்சுட்டு இவனை சுத்த விட்டுட்டு அப்படி ஓடிலாம். நம்ம ஐக்கியம் ரொம்ப அதிகம் தான் அவனுக்கு. இப்படி இருக்கிறதுக்கு சுத்திட்டு வர ஒரு இடம் நீ. இவன் அப்படியே ஓடிட்டு கொஞ்சம் ஓட விட்டு வண்டியில் இரண்டா கொஞ்சம் பிடிச்சிருவான். இங்கே மியூசிக் நின்று போகலாம். அவனை அப்போ சுற்றிட்டு இதை பார்த்தாண்டு இவன் வேற பிடிச்சிடாதரா. தயவு செஞ்சு பிடிச்சிடாதரா. இங்கே உள்ள வந்து உட்காந்துட்டு ஓடு. இருமா, நீ வேற தொத்திட்டு இருமா. சீக்கிரம் மியூசிக் போகணும். சீக்கிரம் ஏறி. அதான் அடுத்து எங்கே போறீங்க? சினிமாவுக்கு போங்க.
வந்துட்டு கேண்டில் பத்துவாங்க, கேண்டில் பத்து டைம் எடுப்பாங்க. எங்க அப்பா பத்துறது நம்ம எப்போ இது பண்றது. வந்துட்டு அவன் கேண்டில் பத்திரம் தீப்பெட்டி மறந்து வச்சு போடுவான். தீப்பெட்டி நம்மள எண்டிங்ல தேவைப்படும். இப்போ தேவை அவன் பொறுமையா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இங்கதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை இருக்கு. தொத்தி தான் இருப்பான்ல, கொஞ்சம் உஷாரா என்ன பண்றீங்க, அது உள்ள வந்துட்டு ஆளுங்க வந்துச்சா தேவைடா. இது ரெண்டு பொருள் தான் தேவை. ஒரு பெர்ஃப்யூமு, இந்த பொருள் ஸ்க்ரூ இது விரிஞ்சுது. இது ரெண்டு பொருள் கிடைச்சா போதும். இப்போ ஆனா இங்க இருந்து வர அப்படி வர ஏங்க இதுல இருக்கா இல்ல. ஆனா அவ்வளவு தூரம் இருந்து பாக்குறேன். வந்துட்டு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பெர்ஃப்யூம் கிடைச்சிருச்சு. சீக்கிரமா கிடைச்சிருச்சு. நம்மளோட சுத்திட்டு அப்படியே வேனுக்கு போயிடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா ராடு பண்ண சுத்திட்டு நாளைக்கு வரட்டும். நம்ம டக்கு வேன் ஏறி அடுத்து எங்க போறீங்கன்னா சர்க்கஸ் போங்க. ரொம்ப அதுதான் இப்போ டக்கு சர்க்கஸ் எல்லாம் நம்ம சின்ன வேலைகள் இருக்கு. இருமா ஐஸ்கிரீம் வந்துச்சுன்னா உனப்பா எனக்கு எதுமா இருக்குமா ஐஸ்கிரீம் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாமா. இருமா நீ வேற நோய் நோயின்றான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொண்ணு வேற என்ன இருந்துச்சு என்ன பண்ண போறான் ஐஸ்கிரீம் தரேன் அப்படி இப்படின்னு தொலை பண்ணிட்டு இருக்கோம்ல. இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வந்து போட்டுருங்க சென்ட் போர்ட்ல. இது எங்க என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சீக்ரெட் வேற இந்த சீக்ரெட் லயர்னு சொன்னா அந்த பொண்ணு அந்த இடம் தான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். இது அங்க போனாலும் ஸ்பெஷல் பாஸ் அந்த குப்பை தொட்டில தான் ஸ்பெஷல் பாஸ் குப்பை தொட்டில படிச்சுருக்காங்க அந்த பசங்க என்னன்னு தெரியல. ஸ்பெஷல் பாஸ் தான் உள்ள விடுவேன்றாங்க. அவன் இனி அடையாளப்படுத்து அப்படின்னு தான் கிடைச்சா. ஃபர்ஸ்ட்லேயே கிடைச்சிச்சா சூப்பரா. வந்துட்டு இவன் அப்படி சுத்த வச்சுட்டு நம்ம ஓடிடலாம். நம்ம பிடிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு அவனை கொஞ்சம் இது பண்ணவன கடையை ஒரு சுற்றி வந்துட்டு வந்து இடத்த ஒரு சுற்றினா அவன் விட்டுருவாங்கல்ல. உள்ள போக முடியுமா முடியல. அதெல்லாம் போயிட்டாங்க. தூண்டிச்சுன்றது கட்டியே பார்த்துட்டான். இங்கே இருந்தோம் துற வேற இருடி பர்ஃப்யூம் மட்டும் எடுத்தா போதும். வேலை முடிச்சுடா எடுத்துட்டு உள்ள போயிடுவாங்க. நான் அப்படி சுத்த விட்டு இப்படி வந்து பார்த்துட்டாண்டா வரேன். 2 நிமிஷம் இருடா. ராடு ஒரு நிமிஷம் விடுறாடே. ஒரே ஒரு நிமிஷம்டா இருடா. ஒரு நிமிஷம் நிக்க முடியாதா. என்னடா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கோஸ்ட் என்னடா ஒரு 2 நிமிஷம் இருக்க முடியாதா அவங்களால. உங்க அம்மா கூட நான் பார்த்து உங்க அம்மா பெட்டர் போடா. இல்ல உங்க அம்மா அதுக்கு மேல இருப்பா. உங்க அம்மாவோட நீ பெட்டர்ரா. பொறுத்த கட்டி டக்குனு எடுத்தாச்சு. அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்லோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குனு நம்ம வந்து இது பண்ணிடலாம். அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம். சுற்றி பார்த்துக்கிட்டான் சீக்கிரம் போ உள்ள போவான். தத்துட்டு பாட வந்துட்டேன். அதெல்லாம் வேலை முடிஞ்சு எங்க இருக்கான் பார்ப்போம். எங்க நான் சரி விடுங்க. வந்துட்டு இவன் என்ன பண்றான் பார்ப்போம். இவன்ட்டு பேசணுமா பேச முடியும். சார்லி சீக்கிரட்ல இருக்கணும் வர வைக்கிறேன். நான் தான் இங்க ராஜா அப்படின்றான். நான் தான் பெஸ்ட் பிளேயர் இந்த உலகத்திலேயே. யாராலையும் என் ரெக்கார்டு பீட் பண்ண முடியாதுன்றான். நான் தான் இந்த பெஸ்ட் திரும்ப அதே பார்த்தீங்கன்னா இருக்கான். சரி நீ தனியாக வளர்த்துரு. நான் போயிட்டு இவன்ட்டு பேசுறேன். மைக்குவேன் இவன்ட்டா தான் செல்ஃப் பர்ஃபியூம் கொடுக்கணும். எப்படி இருக்க. நான் வந்துட்டு ரொம்ப ரேரா வச்சுட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். தேவைப்படணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு நீ எனக்காச்சும் அழகா எடுத்துட்டு வந்தா நான் உனக்கு தரேன் அப்படின்றான். இந்தாப்பா செல்ஃப் பர்ஃபியூம் சூப்பரா இருக்கு. நான் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்றான். அதை இது தேவை நம்மளுக்கு. டோர் நாக் நம்மளுக்கு வந்து எண்டிங்ல தேவைப்படும். இதுதான் மெயினான பொருள். இந்த ராடு வேற எங்க தெரியல. ரம்பி ராடு பிடிச்சிட மாட்டியா என்ன வந்தா இல்லை இங்க எல்லாம் நினைக்கிறேன். என்ன பண்றீங்க உள்ள போட்டுருங்க. உள்ள போட்டுட்டு நம்ம 2-3 வேலை இருக்கீங்க. ராடு அங்கே போனோம். இந்த வீட்டுக்கு போனோம். இந்த வேலை ராடு அங்கே இருக்கானா அங்கே இருக்கட்டும். ராடு இந்த கொஞ்ச நேரத்துக்கு வரக்கூடாது. நம்மகிட்ட வந்துடுறவங்க தான் பிரச்சனை மாட்டிப்போம். என்ன பண்றீங்க இந்த காத்துறங்க கதை மூடுவேன். ராடு பண்ண பார்த்துடக்கூடாது தான். எங்க உள்ள இருக்கா இங்கேருந்து நம்ம கேட் ஃபுட்டு தேவை. இந்த கேட் ஃபுட்டு வச்சுட்டு ஒரு பூனைக்கு நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம். இங்கே இருக்கட்டும். அப்படியே போகும்போது எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு ஒரு நிமிஷம் காட்டுறேன். உள்ள போயிட்டு காட்டுறேன். இங்கே வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூனை இருக்கா. இங்கே ஒரு பூனை இங்கே ஒரு பாடி இருக்காங்களா. இவங்க 2 பேரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னு. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க ஞாபகம் இந்த ட்ராயர் வந்தா கபோர்டு வந்தா இருக்கும். அது பூனையை பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஒரு பூனை இருக்கும். எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாள் மழை பெஞ்சு பயங்கரமா. அப்போ வந்து ஒரு பூனை இருந்துச்சு மழையில் நனைஞ்சுக்கிட்டு. அந்த பூனை வந்துட்டு நான் பார்த்தேன். ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டு ரொம்ப ஈரத்தோட இதாக இருந்துச்சு. பயங்கரமா பாவமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். அம்மாட்ட சொல்லி இந்த பூனையாச்சும் பண்ண முடியும் ஈரம் நடந்து விடுச்சுமா அப்படின்னு. வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க கூப்பிட்டு வந்துட்டு இந்த பூனையை வந்துட்டு இது பண்ணாங்க. தொடச்சிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. வந்துட்டு பூனை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இது இருக்கும் வந்து வாழ முடியல. அதெல்லாம் இறந்துருச்சு. பாவம் அது. இந்த பூனையை பார்த்தா எனக்கு அதான் ஞாபகம் வருது. சரி விடுங்க. வந்துட்டு அப்புறமேட்டு கரெக்டாக இருந்துட்டு இந்த மேலே துணி மேலே கரெக்டாக குச்சிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இது பண்ணுவீங்க. இங்கே திறந்தீங்கன்னா இங்கே இருந்துருவீங்க. வந்ததுக்கப்புறம் இந்த கேட்டை திறந்துட்டு இங்கே உள்ளே போனோம்.
உள்ளே போனீங்கன்னா ஒரு கடைக்கு வருவீங்க. அந்த கடையில் வந்து ரொம்ப சின்ன வேலை இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இதுக்கு தான் வந்து இந்த ஆலன் வச்சுட்ட அந்த இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல கழட்டுறதுக்கு இந்த ஃபோட்டோ காமிப்பாங்க. இந்த விரிஞ்சு வேணுன்ட்டு இப்போ வந்துட்டு நாளைக்கு ராடு பையன் வந்துட்டு வந்தால் வந்து வாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த ராடு இருக்கானா பார்த்துட்டு தான் அந்த லாக்கு திறங்க. ரெடி மாட்டி போங்க தேவையில்லாம. இருக்கானா இருக்கானா இல்லைன்னு நினைக்கிறேன். திறப்போம். தர எங்கே போனான்னு தெரியல வேறு. சரி ரொம்ப பக்கம் வராமல் தான் சொல்லிச்சு எனக்கு. வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனான். நம்ம உஷாராக இருக்கும். எப்போ வேணால் வருவாங்க. அந்த கேட் ஃபுட் வேறு அவங்களுக்கு தேவை. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கேட் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவங்க கேட் ஃபுட் எடுத்து வந்துட்டு ஒரே ஏரியா அந்த ஒரு வேலையை முடிச்சாங்க வீட்டில் இருந்து. ஏன்னா திரும்ப போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதில் அதுக்காக தான் ஒரு ராடு பையன் மேலே இருப்பான். சொன்னேன்னா அது இருப்பான் பாருங்க. வீட்டுக்குள்ளே கூட இருப்பான் அந்த பையன். நம்பவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராடை. எங்கே வேணா இருப்பான் அந்த பையன். திடீர்னு அந்த வீட்டுக்கு போவான். என்னத்துக்கு போவான்னு தெரியாது. ஏன்னா அந்த வீட்டுக்கு போவேன். ஏன்னா பாட்டு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள போகிற பாட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கிரீன்ஷாட் வச்சு வச்சிடலாமா? சரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அந்த பெஞ்ச் வச்சு ஒரு வேலை பார்க்க வேண்டியது. அதை பார்த்துக்கலாம். இந்த ராடு பையன் எப்போ போகுது, நம்ம எப்போ இந்த வேலையை பார்க்குறது ரொம்ப வேலையை. அதை நம்ம பாட்டுக்கு போயிட்டு எங்கடா வீடாகலாம்? எங்கே ஃப்ரெண்ட்ஸ் அது? எந்த கடை அது? எங்கடா அது கடை? இந்த கடையிலேயே அது இந்த ஒரு கடை இருந்துச்சு. இந்த ராடு பையன் பார்த்துக்கடா இந்த வார்த்தான். அடே நீ இப்போ இருடா 2 நிமிஷம் இரண்டா. ஒரு நிமிஷம் இருடா. அடே இருடா. ஒரு வீடு மட்டும் வச்சு ஒரு இடத்த தேடி போய் அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துருந்தா. இந்த இடம் இல்லை. எங்கே இருக்காது? எப்படி போனேன் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். இங்கே தானே வந்தேன் நான். இங்கே தான் இருக்கும். அங்கேயாச்சு இது வேறு வழி. இந்த வழி இல்லையா? இருங்க இது வந்துட்டு போயிடலாம். எங்கே போச்சு அது? இங்கே தான் ராடா இருந்துச்சு. எங்கே போச்சு அது? இப்படி இல்லை. அது இப்படி போய் இங்கே போனேன் நான். எங்கடா அது கடை? இவங்க இந்த பசங்க இருக்கிற இடம் அது. எங்கே போச்சு அது? எங்கடா அது? திடீர்னு காணும் அதை. இங்கே இருக்கா? சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒளி வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கு. நான் இப்படியே பார்த்துட்டு தெரிலன்னு இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு இந்த வச்சு இந்த ஒரு சின்ன வேலை தான். இதை அதெல்லாம் முடிச்சிடலாங்க. ராடு பேன் தான் வந்து வந்தாலும் வந்துடுவான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைங்க. வந்துட்டு கழட்டு நல்லா எடுத்தாச்சு. வந்துட்டு இந்த கேஸ் எடுத்துட்டு போனோம். நம்மளுக்கு இங்கே இருந்தாச்சும் நான் சமைக்க விட போகிறேன் அப்படிங்கிறீங்க. சமைக்கலாம் போகிறதில்ல. நம்ம வந்துட்டு அதோட பயங்கரமான விஷயத்த பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக அந்த கேஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. இந்த ராடு வராங்க இருக்கானா இந்த சுத்த விட்டு போனோம். நம்ம திரும்ப பார்க்குறான்டா. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போய் இந்த வீட்டை சுற்றிட்டு நம்ம ட்ரக்குக்குள்ளே அந்த கேஸும் போட்டு வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு ட்ரக்கை வச்சு இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எங்கே இல்லை கடைசியாக தேவைப்படும். இப்போதைக்கு இந்த கேஸுக்கு நம்மளுக்கு அந்த வேலையும் இல்லை. இதில் கூட இருமா நீ வேற உனக்கு காப்பாற்றுறதுக்காக ஒரு வேலையும் பார்த்துருக்கேன். இருமா இந்த பொண்ணு வேற அநியாயி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை காப்பாற்றுன்ட்டு இந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே ரெண்டு மண்டையில கொட்டினா சரியாடும். அவன் வந்துட்டு ஐஸ்கிரீம் வேணா எவனாச்சும் வந்துட்டு நான் திருச்சி பசங்க ஐஸ்கிரீம் வாங்கி மாட்டிக்க வேண்டியது. அப்புறம் எங்கள் உயிரை வாங்க வேண்டியது. காப்பாற்று என்னடா வேற எங்கே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கா? அப்படியோட இருக்கலாம். இந்த மேப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப ஈஸியாகிடும் இந்த ராடு பேன் தப்பிக்கிறதுக்கு. வந்துட்டு ஆனால் வந்துட்டு கவனமாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணா பின்னாடி வந்து பிடிச்சிடுவாங்க. எப்போவும் சொல்ல முடியாது. எப்போ வேணா வந்துட்டு பிடிப்பாவேன். மியூசிக் குறைஞ்சிருச்சு. அப்படியே டக்குன்னு ஏறி அடுத்து எங்கே பாருங்க செமெண்ட்ரி போங்க. இனிமேல் செமெண்ட்ரி தான் அங்கே நிறைய வேலை இருக்குது. கட்சியில் ஸ்கிப் பண்ணிடலாம். செமெண்ட்ரியில் வந்துட்டு இல்லை கரெக்டாக வந்துடுறேன். நான் தப்பாக வந்துட்டேன் நினச்சேன். என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு கேட் போட்டுருக்கோம். கேட் போட்டுருந்தனால அதை எடுத்துக்கோங்க கையில். அந்த கேட் போட்டு வச்சு தான் இப்போ நான் சொன்னேன். அந்த பாட்டி போட பார்த்துக்கோங்க. இந்த பாட்டுக்கு அந்த பாட்டி வந்துட்டு இங்கே இருக்காங்க வராங்க. அந்த பாட்டியோட டூம் ஸ்டோன் இது வந்துட்டு டூம் ஸ்டோன் தான் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கலராது. இந்த பூனையை வந்துட்டு சாப்பாடு வச்சுருந்தா பூனை வந்துடும். இந்த பூனை கையில் எடுத்துக்கணும். நாளைக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பூனை வந்து கையில் இந்த பூனை வச்சுன்னா ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு போங்க. சினிமாவுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம சின்ன வேலை இருக்குது. அங்கே சினிமாவில் தான் அதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம தொடாத நீங்கள் சினிமாவுக்கு போனீங்கன்னா அது ராடு பையனை பார்த்துக்கோங்க. இங்கே வேணா இருப்பாங்க. இல்லை இதுக்குள்ளே கூட இருப்பாங்க. இப்போ வந்துட்டு விடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா சொன்னேன்னா இருப்பான்ட்டு வேறதான் பாருங்க. அந்த மூவி வந்துட்டு எப்போலாம் தேவையோ அப்போலாம் உள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கேன் ராடு
வேற உள்ள முன்னேறா வந்து இப்படி வந்து இவங்க ராடு பையங்க நான் பார்த்தோம் பார்வை பார்க்கல நம்மள மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு பூனை இருக்கும், அந்த பூனைக்கு பதிலாக ஸ்வாப் பண்ணுவீங்க. இது ஸ்வாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கிளாக் எடுத்துக்கோங்க. இந்த கிளாக்கும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, எண்டிங்கில் தான் தேவை. இங்கே இருக்கானா அங்கே இருக்கான் நினச்சிட்டேன். இல்லை ராடு 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 இப்படி வாப்பு ராடு ராடு இப்படி வா ராடு இப்படி வா ராடு இப்படி அப்படி அப்படியா இப்படி வாப்பா இப்படி வாப்பா இப்படி வாப்பா இப்படி 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 இல்லைப்பா இப்படி வா டே நீங்கள் எப்படா அவங்க விளையாட டைம் இல்லடா. நான் விட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போ தொத்திக்கிட்டாரு நம்மள. எப்போ சீக்கிரம் தரோடா இவ்வளோ நேரம்டா. வந்துட்டு இப்படி சவுண்ட் மியூசிக் வரையுது கொஞ்சமா. இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு உள்ள போயிடலாம். நம்ம இங்கே ராடு பையன் வெளியே நம்ம தெரிவிப்பான். அவன் பார்த்தா ரொம்ப உள்ள இருப்போம். செமெண்ட்ரி போங்க. அடுத்து செமெண்ட்ரியில் இப்போ வந்துட்டு இப்போ செமெண்ட்ரியில் இனிமேல் நம்ம வேலை இருக்கு ஐயா. இப்போ வந்துட்டு ஏதோ கட்சின்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு இது யாருன்னு தெரியல, ராடு இருக்கான் பக்கத்துல வந்துட்டு இன்னொரு சின்ன ராடுன்னு நினைக்கிறான். அழுகுறான். ஏன் நீ அழுக வச்சிருந்த பையா? உனக்கு தெரியல ஏன்னு? ஆமா அது உண்மைதான், நானும் நீனு ஒண்ணுதான், அது சரிதான் அப்படின்றான். வந்துட்டு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஒன்னும் வந்து சின்னதா இருக்காங்க அப்படின்றான். சின்ன பையனா நான் சொல்றான்னு நினைக்கிறேன். ரொம்ப உதவியே இல்லாம ரொம்ப நேரம் மறந்தே போயிட்டாங்க விஷயத்தெல்லாம் வந்து. ஆமா அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றான். அந்த அசிங்கங்கள் அந்த அடி எல்லாம் அந்த அந்த அசிங்க அழுக்கு பிடிச்ச 15 குழந்தைங்களும் குண்டா குண்டான்றாங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான் போல. அவன் பாருங்க அப்படியே கஷ்டப்படுறான், அழுறான் பாருங்க அவன் பயங்கரமா. கரெக்டாக அவளை கோவம் போல அவனுக்கு அவங்க மேல. அவளை வெறுக்கிறேன்றான். அழுகுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு இல்லை இல்லை நீ பொறுமையா இரு. அப்புறம் வந்துட்டு நீ வந்து நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு இப்படி வேலை செய்ய படத்தை அவனால எவ்வளவு முடியுமா சம்பாரிச்சிரு. அப்புறமேட்டு அந்த அந்த நரகத்தை விட்டு அந்த நரக ஸ்கூலை விட்டு தப்பிச்சு வந்துரு. வந்துட்டு பொறுமையா இரு. நீ வந்துட்டு அவனுக்கு பெரிய வந்து எதிர்காலத்துல பெரிய இது வரும். இப்போ நான் சத்தியம் பண்றேன், அப்பாட்ட உதவி கேப்பா. இல்ல அவன்கிட்ட கேட்க உன் பேச்சு கேட்க மாட்டாரு. அவன்கிட்ட வந்துட்டு அந்த ரகசியங்கள்லாம் மறைச்சு வச்சிருக்காரு. நீ பொழுது லேட்டரா கண்டுபிடிப்பா அப்படின்றான். நீ வந்துட்டு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் செய்யறவனா அவன மாதிரியே என் வார்த்தைக்காக நோட் பண்ணி வச்சுக்கோ. அவர் மட்டும் நீங்க வந்து எப்படி ஒரு சீக்கிரட்டா ரிவெஞ்ச் எடுக்கிறது நீங்க கண்டுபிடிப்பாங்க அவன் மேல அப்படின்றான். ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான் நினைக்கிறேன். ஒரு எதிர்பார்க்காத உதவி வரும். அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும், அதுல சொல்லுவா ஒரு முக்கியமான விஷயத்த அவன்கிட்ட சொல்லுவா அப்படின்றான். அதுல கவனம் செலுத்தி குழந்தை நீ நல்லா இருப்ப அப்படின்றான். ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு அந்த பசங்கனால இவன் வீட்டுல கெட்டவனா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் அவன் நல்லவனா வந்திருக்கான். இந்த பசங்கனால இவன் வந்துட்டு கெட்டவனா இருக்கான். அப்போ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு இந்த ராடு பயிர அப்படியே சாமி கும்பிடுவோம். அப்போ வந்துட்டு சாமி கும்பிட சொல்லிட்டு பாருங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து விளக்கத்தை வைக்கணும் கேண்டில். அப்போ வந்துட்டு நம்மளால இது பண்ண முடியும். வேற விட்டுருந்தான் வந்துட்டு பெஸ்ட் ஸ்டன் பண்ணிட்டு நம்ம வேலை முடிஞ்சிடும். சின்ன வேலையா ஸ்டன் பண்ணிட்டு அப்படியே கும்பிட அமைச்சிருவான். அவங்க அப்பா வேணும் அமைச்சிருவான். சரி வரான பார்ப்போம். வந்துட்டு கேண்டில் ஏற்றுறான் நினைக்கிறேன். இருங்க ஏற்றுறியாடா கேண்டில்? இல்லை கேண்டில் ஏற்றுறாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்க வேற? இந்த கேண்டில் ஏற்றுறத தவிர எல்லா வேலையும் பார்த்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் வச்சுக்கிறான் மட்டும் அப்படியே வைக்கிற மாட்டான், துரத்திக்கிட்டாங்க வர. இவங்க என்ன பண்ணுறான் அவன்? பாருங்க பாருங்க கேண்டில் ஏற்றான் பாருங்க. இப்போ இப்போ ஏற்றுறான் பார்த்தீங்களா? வந்து டீப்பெட்டி பெஸ்ட் போயிடும் அவன் மறந்துட்டு. அந்த டீப்பெட்டி தான் நம்ம பண்ண போவோம். வச்சுதான் ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறோம். இப்படியே வந்துட்டு இப்படியே ஓடிலாம் நம்ம. இப்போ இங்கே ஒரு ஷார்ட் கட் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு இந்த பக்கம் போகிறது. ஏன்னா அந்த பக்கம் அவன் இருக்கான். அவன் வந்துட்டு இப்படி போனா பிடிச்சிருவான். வந்துட்டு இங்கே வந்துட்டு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலைன்னா வந்துட்டு நம்ம பாம்பு வைக்க போகிறோம். இது இல்லைலாமா? இல்லை இங்கே எப்படி எங்கேயா இங்கே வச்சாச்சு. ஸ்மால் கேஸ் வச்சாச்சு சிலிண்டரு. அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த பொருள் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு இங்கே வெடிக்க வைக்கணுங்க. இவங்க அந்த ராடு பயங்கரம் இங்கே இல்லை. இருக்கான் பார்த்துறேன் எங்கே இருக்கான் பார்த்துறேன். வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, கிளாக் எடுத்துக்கோங்க. கிளாக் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா வைக்கணும்லாம். இந்த மாதிரி 4 ஆர்டரில் வைக்கணும்லாம் இல்லை. எந்த பொருள் கடைசியாக வச்சுருங்க டக்குன்னு.
வந்துட்டு இப்போ போயிட்டு அந்த கிளாக் எடுத்து வைக்கணும். நம்ம டைம் பம்ப் சேர்ப்போம். அதுதான் வந்துட்டு இது வந்துட்டு இருக்கான்டா. இருடா, இவன் வேற தொத்துறானே. ஏன்னா அவன் நேர காலமே இல்லைடா தோத்துறதுக்கு உனக்கு. இருங்க அப்படியே சுத்த விட்டு ஓடிலாம் அவனை. வரானா இல்லையா அவன்? இப்படி போனா அப்படி வருவான், அப்படி போனா இப்படி வருவான். என்னத்தான் பண்றது அவன் வச்சுக்கிட்டு? டென்ஷன் ஆகான், சிரிக்கிறான் வர பைத்தியான மாதிரி. சரி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேலை பார்க்கலாம். எங்கடா அது டீப்படி எங்கடா? அந்த இருக்கு. இது அது டூம் ஸ்டோன் இன்ட்ராக்டா? என்னடா கட்சிங்க? அப்பா நீ தான் வந்துட்டு எனக்கு ஒரே குடும்பம். அப்புறம் நான் வந்துட்டு எங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை என்கிட்ட. என்னடா எப்படி சொல்ற? ஏன்னா வந்துட்டு ரொம்ப நானும் நீனும் சிறந்த டீமு. நான் வந்துட்டு உங்களை மாதிரி ஐஸ்கிரீம் வேலை செய்யறோம் நான் அவ்வளோ ஆசைப்படுறேன். ஆனா வந்துட்டு நான் எனக்கு வந்து எப்படின்னா நிறைய ஆசைகள் இருந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய கஷ்டங்களும் எனக்கு பிரச்சனைகள் ஸ்கூல்ல இருந்துச்சு. ஆனா இப்ப நான் உங்களுக்கு பெரியவன் ஆயிட்டேன். இப்ப என்னால என்ன நானே பாத்துக்க முடியும். எல்லாருமே வந்துட்டு அனுபவிக்கணும் அவங்க என்னென்ன தேவைன்னு. அது சரிதானாப்பா அப்படின்றான். ஓகே ஓகே ஓகே. அவன் வந்துட்டு அவங்க அப்பாவோட கல்லறை வந்து எப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் இது அந்த மண்டையில இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தூக்கி அவங்க அப்பா போட ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க அப்பா இவன் போட்டுட்டு இருக்கான். ஓகே ஓகே ஓகே. அவங்க அப்பா ஞாபகமா அதை யூஸ் பண்றாங்களா? ஓகே ஓகே. நீங்க விஷயம் நான் மாட்டேன். அந்த ராடு பையன் அங்கே வர மாதிரி பார்த்தேன் நான். லைட்டா டக்குன்னு பார்த்த மாதிரி இருக்கு. வந்துட்டு இப்படி வந்துடலாம் நம்ம. இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்க? அந்த ராடு பையன் போங்க. நீங்க இப்படி வந்துடலாம். ராடு பையன் பார்த்துருவான், சொல்ல முடியாது. மண்டையில போட்டு வந்துட்டு அவங்க அப்பாவோட அந்த ஐஸ்கிரீம் இது இருடி மட்டும் டோர் நாக்கு எடுத்துவாங்க. உங்களுக்கு ஸ்லிம் ஷாட் உங்களுக்கு இப்போ தேவைப்படாத நினைக்கிறேன். அந்த ராடு பையன் டிஸ்டர்ப் பண்ணா பார்த்துக்கலாம். வேற சொல்லி முடிக்கிட்டு வந்துட்டான்டா. இருடா ராடு பார்த்துக்கலாம். ராடு ரொம்ப அப்படியா புழக்காரான். இருடா அப்படியாடா புழங்கணும். இருடா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதவை மூட்டுறோம் போய். அப்பதான் வந்துட்டு நம்ம இது பண்ண மாட்டோம், நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டான். இருடா உள்ள வந்துட போனான்டா. இருடா யாருடா கிறுக்கு பாயில. ஏறுடா உள்ள. அந்த ராடு வராம தான் சந்தோஷம். இந்த ரோவர் நாக்கை தூக்கி பிடிச்சிட்டு யோகம் பண்ணுங்க லெட் இருக்கும். யோகம் பண்ணீங்கன்னா கேஜோட கீ. அதான் கேம் ஃப்ரெண்ட்ஸ். கேம் முடிக்க போறோம் நம்ம. இப்பதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவன் வரத்துக்கு வெளியே வாடா. வெளியில இங்கே தங்கலாம் முடிவு பண்ணல. வந்துட்டான். ராடு பையன் வரத்துக்கிட்டையும் இப்படி வந்துடலாம் அப்படின்றத அவன் முடிஞ்சு வந்திருக்கான். அது மீது சரிங்க சரியான இதா இருக்கானே மெண்டலா. ஏன்னா கதவே இருக்குங்க. அப்படின்னா அவனுக்கு இப்படி வந்துட்டு அதுதான் இறுதி உனையாண்டி காப்பாற்றப்பா. இறுதி ஏன்னா இது ஏன்னா பால் முட்டையும் இருக்குது. என்ன இந்த நெய்பர்ஹுட் போனோம் அப்புறம் யூஸ் பண்ணுறான். சரி நெய்பர்ஹுட் போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பிளேவே முடிக்க போகுது. அதான் அந்த கட்சினோட முடிஞ்சிடும் இந்த கேமு. இந்த ஃபோனை ஹெல்ப் பண்ணலாம். கேம் ட்ரக்கு போயிட்டு இருக்கு. இந்த நெய்பர்ஹுட் வந்துச்சு. அவ்வளோ இது ஏன்னா முடியாதா? நான் கீழே ஒரு வண்டி வந்து ஓடுற வண்டி வந்துச்சு. நானே எனக்கு அடி போட்டுறோம். நானே காயப்படுத்திப்பேன். அடம் நூட்டு இவன் எப்படி சொல்லி போய் ட்ரக்கை பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ். இவன் அடி நூட்டு ஒன்னால இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ நீ திரும்ப அவன்கிட்ட மாட்டிட்டு கத்திட்டு இருக்கான் வேற. சார்லி தங்கச்சி அது அப்படின்றான். ஆமா அது அதான் அவன் எப்படி அங்க போனா அப்படின்றான். எனக்கு எதுவும் புரியல என்ன நினைச்சேன். இரு லிஸ் இரு அப்படின்னு நான் பொண்ணு லிஸ் போல கஷ்டப்பட்டு நினைச்சு பர்ஃபியூமு அடப்பிக் போனான். என்ன இது இல்லை எப்படி இருக்க லிஸ்? நான் வந்துட்டு உன்னை எப்ப பார்த்தேன் அப்பத்துல நான் காதல விழுந்துட்டேன். நீனும் அதே மாதிரி நான் வந்து உணர்வேன்னு நினைக்கிறேன். ஆமாவோ இல்லையா? இப்படிக்கு மைக் ஏன்னா காதலுக்காக நான் உனக்கு என்னடா இது பர்ஃபியூம் எடுத்து வந்து பாதல் கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் கோஸ்.